கட்சியாக கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ வந்து நான் வணக்கம் உறவுகளை, இன்றைக்கு நாங்கள் ஒரு சுவையான உணவு தயாரிக்க போகிறோம். அதாவது மாட்டு இறைச்சி கறி தான் சமைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையானதை பார்ப்போம். ஒன்று உள்ளி, இஞ்சி, அதை விட வெங்காயம், தக்காளி பழம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சரக்கு, சுத்தமான தேங்காய் எண்ணெய், மிளகாய் பவுடர், கறி பவுடர், மற்றது எங்களுக்கு தேவையான அளவு இறைச்சி. இப்போ இவ்வளோத்தையும் பயன்படுத்தி தான் இன்றைக்கு நாங்கள் இறைச்சி வைக்க போகிறோம். இறைச்சி கறி வைக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், தாய்ச்சை வந்து நாங்கள் சுத்தமாக கழுவி அதில் நாங்கள் எண்ணெயை கொதிக்க வச்சு நாங்கள் பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, கறிவேப்பிலை எல்லாவற்றையும் போட்டு நாங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். அதை விட நாங்கள் அதோட கொஞ்சம் நாங்கள் ஏற்கனவே அரைத்தெடுத்த உள்ளி, இஞ்சி இந்த கலவையையும் நாங்கள் அதுக்குள்ளே போட்டு நாங்கள் நன்றாக கிளற வேண்டும். கிளறி சூடு காட்ட வேண்டும். உண்மையாகவே இப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுவையாகவும் இருக்கும், அதே போல் நல்ல வாசமாகவும் இருக்கும். அதோடு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னும் சுவையை அதிகரிப்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த கலவையோடு வந்து நாங்கள் தக்காளி பழத்தையும் கலக்க வேண்டும். தக்காளி பழமும் போட்டு நன்றாக வதங்க விட வேண்டும். நன்றாக கிளறி வதங்க விட்ட பின் வந்து நாங்கள் கல்லுப்பு தேவையான அளவு வந்து நாங்கள் இதுக்கு பயன்படுத்தணும். தேவையான அளவு பயன்படுத்தி நன்றாக கிளற விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மாட்டிறைச்சி வந்து நன்றாக புளிந்து எடுத்த பின்பு நாங்கள் இதுக்குள்ள போடணும். ஏன்னா அப்படியே கவுண்டண்டு கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதுக்குள்ள கொட்ட வேணும். கொட்டி நன்றாக கிளற வேண்டும். இப்படி செய்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக இறைச்சி கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இறைச்சி இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எல்லாமே வதக்கி எடுத்துருக்கிறோம், உப்பும் போட்டிருக்கிறோம். அதுக்குள்ளே இறைச்சியை போட்டு நாங்கள் நல்லாக இப்படி கிளறி எடுத்தோம்னு சொன்னால் உப்பு எல்லா இறைச்சிக்கும் நன்றாக சாரும், இறைச்சியும் மிக வேகமாக வந்து அவியும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் இதில் மூட போகிறோம். ஓகே, அப்படியே சிறிது நேரத்தின் பின் நீங்கள் இறைச்சி திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நல்லாவே அவிந்து போயிருக்கும். இப்பொழுது நன்றாக வதங்கி வந்துவிட்டது இந்த இறைச்சி. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் வந்து செட்டிநாட்டு சமையல் என்று சொல்லி அங்கே இந்த மாட்டு இறைச்சினா ஃபேமஸாக சமைப்பாங்க. அப்படி நாங்கள் இங்கே இப்போ சமைச்சு கொண்டிருக்கோம் அந்த ஸ்டைலில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நன்றாக அவிழ்ந்து வந்து விட்டது. நாங்கள் மறுபடியும் இதை கிளறி விட்டு நாங்கள் இப்போ புளி சேர்க்க போகிறோம். இதில் இப்போ வந்து நாங்கள் மிளகாய் தூள், அரைத்த மிளகாய் தூள், தனித்தூள் அதில் போடுறோங்க. சரக்கு மிளகாத்தூள் வந்து நாங்கள் இப்போ பாவிக்கிறோம். இப்போ சரக்கு மிளகாய்த்தூளை வந்து நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம். தனி மிளகாத்தூள் வந்து நாங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது. இப்பொழுது மிளகாய் தூளெல்லாம் போட்டு வடிவாக கிண்டி எடுக்க வேணும். நாங்கள் விறகடுப்பில் செய்கிறனால கொஞ்சம் புகையாக தான் இருக்குது. உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த விறகடுப்பு நாங்கள் பயன்படுத்துகிற உணவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காலத்தில் வந்து எல்லாமே கேஸ் அடுப்புகளை தான் பயன்படுத்துவாங்க. கேஸ் அடுப்புகளை பயன்படுத்துகிறதால வந்து உடல் நல்லதுக்கு வந்து அந்தளவு நல்லது இல்லை. விறகடுப்புன்னு சொன்னால் அது உணவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் கிளறி போட்டு வத்த விட போகிறோம். கறி நல்லாக அவிந்து விட்டது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்திருக்கின்றது. இதில் வந்து இப்போ நாங்கள் பால் மட்டும் போடலாம். நாங்கள் அதுக்கு பால் விட தேவையில்லை. பாருங்கள் எப்படி அது அவிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு ஈரல், இதயம்
மூளை கிட்னி மூளை எல்லாமே நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். என்ன சொன்னால் அதுதான் நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்பு ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாங்கள் பால் நாங்கள் ஒரு கொஞ்சம் பால் தான் போடுறோம். கணக்காக பால் விட இல்லை. நாங்கள் வேறு கொஞ்சம் பால் தான் விட்டுருக்குறோம். நல்லா இருக்கும். இல்லாத வேலை இல்லை. நான் உப்பு போட்டால் பால் விட பேலன்ஸ் ஆகும். அதான் உப்பு உப்பில் வச்சு அவிக்கிறேன். நான் முதல்ல அவிக்கிறேன். அதுதான் அவிக்கிறேன். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மூடாமல் அப்படியே திறந்து வைக்க போகிறோம். திறந்து கொஞ்சம் பற்ற விட்டு இறக்க போகிறோம். ரைட். இப்போ தான் எங்களை செக் பண்ணால் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நாங்கள் என்னது இப்போ வந்து நாங்கள் கருவாப்பட்டை எல்லாம் சேர்த்து இறைச்சி சரக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் மசாலா பொடி என்று சொல்கிறது. இனி என்ன இறக்குறதா? இல்லை, இது கொஞ்சம் கொதிக்க வரும். கொதிச்சப்ப கொஞ்சம் சொதுகொதண்டு வேறு ஏன்னா குழம்பு தேவை இல்லை. குழம்பு இல்லாமல் இதே மாதிரி இறைச்சி கோழி இறைச்சியை காய்ச்சுங்க. உப்பில் அவிய உண்டு. வதக்கிறதுக்கு உப்பை போடும். வெங்காயத்துக்கு அதான் இறைச்சி ரசம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சி கறி வந்து, அதாவது இந்த மாட்டு இறைச்சி கறி இப்போ சாப்பிட்றதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இப்போ நாங்கள் சுவைத்து பார்க்க போகின்றோம். சரியாக இப்போ மதிய உணவு நாங்கள் ஒரு கட்ட போகிறோம். கட்டி போட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திப்போம். நன்றி நேர்களே. மீண்டும் இணைந்திருங்கள். p.tilak என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். நன்றி உறவுகளே, நன்றி.